ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் ரைஸ் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பாருங்கள். தக்காளி, குடைமிளகாய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மல்லித்தழை, புதினா, லெமன். அதுக்கு தேவையான மசாலா. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன்னு சொல்ல, ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்க போகிறேன். எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. எனக்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் மீடியாக்குள்ளே வரேன். அதனால் எனக்கு எப்படி பேசுறதுலாம் தெரியாது. என் பேசுகிறத வச்சு கமெண்ட் பண்ணாதீங்க, ரொம்ப கேவலமாக பேசுகிறேன்னு என்கரேஜ் பண்ணுங்கள். நானும் யூடியூபர் ஆகணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். நான் இந்த நார்மல் வீட்டு அரிசியில் தான் செய்ய போகிறேன். அதை ஊற வச்சுருக்கிறேன். சாரிங்க, நான் ஆன் பண்ணாமே எல்லாம் பண்ணிட்டேன். பட்டை லவங்கெல்லாம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்கிட்டேன். ஆனியன் நல்லா வதங்கட்டும். எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, நானே தான் எடுத்துக்கணும். அதனால் மாறி மாறி எடுக்க முடியல, சமைக்கிறத காட்ட முடியல. ஆனால் காட்டுறேன், ஓரளவு காட்டுவேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நானும் இப்போ தான் மீடியாக்குள்ளே வந்திருக்கேன். நான் 2 வருஷம் ஆகிட்டு மீடியாக்குள்ளே ஆனால் வீடியோவே போடவே கிடையாது. இப்போ தான் சரி, எதுக்கு நம்ம முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாது. அதனால் முன் வச்ச காலை முன்னவே தான் வச்சுட்டு போகணும், அப்போ தான் மேலே போகலாம். அதனால் நானும் வீடியோ இனிமேல் கண்டினியூஸாக போடலான் இருக்கேன். எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு வீடியோலாம் அவ்வளோவா எடிட் பண்ணி போடுறதுக்கெலாம் எனக்கு தெரில, யாரும் எனக்கு இல்லை, நானே தான் செல்ஃபாக எடுத்துக்கிறேன். எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க, அதில் எனக்காக ஒரு 10 பேர் இருக்க மாட்டிங்களா? கண்டிப்பாக இருப்பீங்க. அந்த நம்பிக்கையில் தான் நானும் வீடியோ போடுறேன். எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். என் பையன் டிஸ்டர்ப் பண்ணுற நிலன்குட்டி எங்கள் ஆண்டி வீட்டுக்கு போயிட்டான். பாப்பா மட்டும்தான் தூங்குது. சரி, அது தூங்கும் போதே நம்ம அதுக்கு முன்னாடியே காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அது தூங்குறதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோ எடுத்துடலான்றதான் வீடியோ எடுக்கிறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கட்டும். இன்னும் நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் புதினா, மல்லி இங்கே போட்டுக்கணும். அது நல்லா வதங்கட்டும். அது நல்லா வதங்கினோன்னு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுங்க. தக்காளி ஒரு நிமிஷம் வதக்குங்க. நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் கேப்சிகம் இருக்குது, அது போட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு, கேப்சிகம், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இதெல்லாம் இருந்தால் என்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸை வச்சு நான் வெஜிடபிள் ரைஸ் செய்கிறேன். உங்கள்கிட்ட காலிஃப்ளவர், பட்டாணி, மீல் மேக்கர் அதெல்லாம் இருந்தால் போட்டுங்க. அதெல்லாம் இருந்தால் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் என்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸை வச்சு நான் செய்கிறேன். இதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். எனக்குமே முயற்சியை விடவே கூடாது. நான் இதுக்கு மட்டும் தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு 4-5 வீடியோ போட்டிருப்பேன். அவ்வளோதான். அதோட செல்லு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியல. யாரும் எனக்கு வீடியோ எடுத்து கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை, நானே தான் எடுத்துக்கணும். அந்தளவுக்கு எனக்கு எடிட் பண்ணுறதுக்கும் தெரியாது. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அதை அப்படியே விட்டேன். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துச்சு, அதனால் வீடியோவே போடல. சரி, இதுக்கப்புறமாவது நம்ம கண்டினியூஸாக வீடியோ போடணுன்றதுனால தான் ஒரு முயற்சி பண்ணிட்டோங்க. அதை விடவே கூடாது, தோல்வி அடையக்கூடாது இல்லையா?
அதனால வந்து சோர்ந்தே போகக்கூடாது என்றைக்குமே. அது தோல்வி அடைஞ்சாலும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து நானும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவேன்னு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் அதுக்கு ஏற்ற சப்போர்ட் எனக்கு கொடுங்க. வெஜிடபிள்ஸ்லாம் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து வெறும் மிளகாய்த்தூள். நாங்கள் அதிகமாக காரம் சாப்பிட மாட்டோம், அதனால கம்மியாக போட்டுப்பேன். ஏன்னா குழந்தை சாப்பிடணும் இல்லையா, அவன் காரமே சுத்தமாக தொட மாட்டான். அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடணும். அது நல்லா அந்த மசாலாலாம் அந்த காயில் போயிட்டோம். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து தயிர் இல்லை. எப்பயுமே தயிர் இருக்கும், தயிர் இல்லை. அதனால் கொஞ்சம் லெமன் ஊற்றிக்கிறேன், கொஞ்சம் புளிப்புக்காக. எனக்கு செய்ய தெரிஞ்ச முறையில் நான் செய்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா செய்கிறேன்னா எப்படி செய்கிறேன்னு சொல்லுங்கள். இதுக்கு தேவையான உப்பு தாங்க எனக்கு போடுறதுக்கே அளவே தெரிய மாட்டேது. கம்மியாக போடுவேன், இல்லைன்னா அதிகமாக போட்டுடுறேன். கம்மியாக போட்டு சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சா, கரெக்டாக போடுறதுக்குன்னா வரவே மாட்டேங்குது. கரெக்டாக போடணுன்ட்டு போட்டு நக்கி பார்த்து லாஸ்ட்டாக அது உப்பு கச்சிடுது. அதுக்கப்புறம் 1/2 hour ஊற வச்சுருக்கேன். இந்த அரிசியை போட்டுக்கலாம். தண்ணியை வடிகட்டிட்டு வாவ். அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. அரிசி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. இதே பாஸ்மதி ரைஸ்னால் 1.5 டம்ளர் ஊற்றினாலே கரெக்டாக இருக்கும். நான் வீட்டில் சமைக்கிற அரிசியை யூஸ் பண்ணுறேன், அதனால் 2 டம்ளர். 1/2 hour ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்சு தான் அரிசி போடுறேன். ஊற வச்சு சமைச்சாலே நல்லாயிருக்குங்க. எனக்கு தாகம் எடுத்துட்டு இப்போ பாருங்கள், இந்த உப்பு பார்க்குறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டம். உப்பு இருக்கான்னு நக்கி பார்த்து லாஸ்ட்டில் உப்பு கச்சிடும். உப்பு இருக்குது, கொஞ்சமாக போட்டுக்கிறேன். நான் செஞ்சுருக்கேன் பிரியாணி, வெஜிடபிள் ரைஸ். இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது நல்லா கொதிச்சு தண்ணி கொஞ்சம் வத்துற அளவுக்கு வரட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். அதுக்கு மூடி வைக்கும். சும்மா மூடி வைக்கிறேன். அது கொதித்து தம் போடுற மாதிரி கொஞ்சம் கொதித்து கொஞ்சம் கரெக்டாக அந்த அரிசியும் தண்ணியும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நம்ம மூடிட்டு சிம்மில் வச்சிடணும் 20 நிமிஷத்துக்கு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்படி வந்துருச்சா, இந்த ஸ்டேஜில் வந்தோடனே நம்ம என்ன பண்ணணும், உப்பு கொஞ்சம் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இன்னொரு டைமு இருக்கு. கொஞ்சம் புதினா போட்டு தம் போட்டுடலாம். குக்கரில் மூடி வச்சிடலாம்.
குக்கர் மூடிடலாம். விசில் எங்க? இந்த விசிலில் தான் நான் எங்கனா வச்சிடுறேன், தேட வேண்டியதாக இருக்குது. சரி, இன்னொரு குக்கர் விசில். இது வந்து சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சிடுறேன் 20 நிமிஷத்துக்கு. 20 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்றும் சொல்ல வரல. இந்த சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு இன்னும் ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு செட்டப்பில் வச்சுட்டேன், கேமராவை வச்சுட்டு நான் பண்ணுறேன். அதை எடுத்து காட்டும் போது நான் ஒரு கையில் எடுக்கிறது செய்கிறதுன்னா காட்ட முடியல என்னால். அதனால தான் ஒரு செட்டப்பாக அங்கே வச்சுட்டேன், கேமராவை வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் செய்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சாப்பாடு வந்துருக்குன்னு பார்க்கலாம். விசில் போட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன். திரும்பி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓ சூப்பராக வந்துருக்குது. சூப்பராக வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உப்பு ஃபஸ்ட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் எனக்கு கரெக்டாக வந்துட்டுன்னு வச்சுங்க, நான் சூப்பராக செஞ்சுட்டேன்னு அர்த்தம். புழாக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவுக்காக பேசுகிறதுக்கெலாம் என்னால் தயார் பண்ணிட்டு வந்து பேசுகிறாங்களா, அதை போலலாம் என்னால் பேச முடியாது ஃப்ரெண்ட். நார்மலாக எப்படி வீட்டில் பேசுகிறேனோ அதை போல தான் பேசுவேன். அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து மீடியாக்குள்ளே இப்படி தான் பேசணும் அந்த மாதிரிலாம் எனக்கு பேச தெரியாது. நார்மலாக எப்படி வீட்டில் பேசுகிறேனோ அதை போல தான். அதனால் வந்து நான் பேசுகிறத வச்சு கமெண்ட் பண்ணாதீங்க என்ன இப்படி பேசுகிறேன்னு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் மீடியாக்குள்ளே வந்தாலே பேசுகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது. போக போக கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். பேசுகிறதுக்கு கொஞ்சம் கண்டினியூஸாக வரமாட்டேங்குது. கொஞ்சம் இதில் பேசி பழகிட்டுனா கொஞ்சம் கண்டினியூஸ் வரும் பேசுகிறதுக்கு. அதனால் வீடியோ எடுத்துகிட்டே பேசுகிறதுக்கு எனக்கு எப்படி பேசுறதுனே தெரில. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுனேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சேன். உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் எனக்கு போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், தேங்க்யூ. இன்னும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி பேசுகிறேன், இன்னும் எப்படி பேசணும் எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.